அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புலவி குறள் எண் 1303. அலந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல். துன்பத்தில் உள்ளவரை மேலும் துன்பப்படுத்துவது போன்றது தம்மிடம் பொய்க்கோபம் கொண்ட காதலரின் கோபம் நீக்கி அணைக்காமல் இருப்பது. Not removing the lover's fight and joining with the pair is similar to giving more suffering to those who are already in pain. என் துழிப்பா, ஊடல் நீக்கி கூடாத செய்கை துன்பியலாருக்கு மேலும் துன்பம் தரும் செயல். ஊடல் நீக்கி கூடாத செய்கை துன்பியலாருக்கு மேலும் துன்பம் தரும் செயல். கவிப்பேரரசு அவர்களுடைய உரை. தலைவனே, உன்னை பெறாத துன்பத்தால் பிணங்கி நிற்கிறேன். என்னை நீ சேர வேண்டும். சேர வேண்டுமெனில் ஊடல் தீர வேண்டும். தீர வேண்டுமெனில் செய்வன செய்து அதனை தீர்க்க வேண்டும். பிணக்கம் தீராமல் கலக்க பார்ப்பது முன்னமே துன்புற்று அழிந்தவர்களை மேலும் மேலும் துன்புறுத்துதல் ஆகாதா? இது ஒரு மிக அற்புதமான குறள்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு மருத்துவராக சொல்லுவேன். ஒரு ஏழை வயசான நோயுற்ற மனிதன் சாலையில இருப்பிடம் இல்லாமல், வசிப்பிடம் இல்லாமல், போக்கிடம் இல்லாமல் படுத்து கிடக்கிறான். நேற்று இரவு அவனுக்கு யாருமே சாப்பாடு கொடுக்கல. கடும் பனி. காலையில் எழுந்தா அப்படியே மழையா கொட்டுது, திருப்பி வெயில் அடிக்குது. இத்தனையும் அவன் அந்த சாலையில் இருந்துகிட்டு அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். படுத்துக்கிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கான். பல பேர் நம்ம சாலையில பார்க்கலாம். இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க, இவன் கனடால கூட இந்த மாதிரி எல்லாம் சாலையில படுத்துருக்கவங்க இருக்காங்க. அங்க பனியா கொட்டுது. அந்த சமயத்தில் எல்லாம் தூக்கி கொண்டு போய் ஒரு ஷெல்டர்ல போட்டுருவாங்களா அரசாங்கம். அந்த மாதிரி சொன்னாங்க. அப்படி எல்லா பக்கமும் இருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ சில சமூகத்தில் மட்டும் இந்த பிச்சைக்காரங்களும் கிடையாது, சாலையோரமா படுத்திருக்கிறவங்களும் கிடையாது. ஆனா பெரும்பாலும் நிறைய இடத்துல இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு துன்பம் மேல துன்பம் வருது. ஏற்கனவே வீடு இல்ல, சாப்பாடு இல்ல, குளிர், மழை, வெயில் எல்லாம் வருது. இதில் நடுவில் ஒரு எலி கடிச்சிட்டு போயிடுது. இது துன்பத்துக்கு மேல துன்பம் தாங்க. இப்படி துன்பத்துக்கு மேல துன்பம் கொடுப்பதுதான் பட்டகாலில் ஏற்படும் கெட்ட குடியே கிடும்னு சொல்லுவோம். நமக்கே வரும். ஒரே நாள் நிறைய துன்பம் சேரும். அந்த மாதிரி வர்றது எப்படி இருக்குதுன்னா, இது ஒரு ஒப்புமையா சொல்றாரு ஐயன். எப்படி இருக்குதுன்னா, ஏற்கனவே துன்பத்தில் இருக்கிறாவோ அந்த துன்பத்தை நீக்கி அவளோட போய் கூடியிருக்கணும். ஆனா அப்படி கூடாம, துன்பத்தை நீக்காம, அவளை நைஸ் பண்ணாம, அவளுக்கு எதுவும் பரிசு பொருள் கொடுக்காம, அவளை குஷிப்படுத்தாம நேரடியா போய் கூடுறையே, இது துன்பத்துக்கு மேலும் துன்பம் தருகிறது என்று வள்ளுவர் ஒரு அற்புதமான அறிவியல் கருத்தை, ஒரு பாலியல் செய்தியை இங்க சொல்லியிருக்கார். ஃபோர் பிளே என்று ஒன்று உண்டு. அது மிக முக்கியம். கூடலில் முன் விளையாட்டு என்று தமிழ்ல சொல்லலாம். அப்படி இல்லாமல் நேரடியாக கலவியில் ஈடுபடும் பொழுது அது துன்பம் மிகுந்ததாகத்தான் இருக்கும் என்பது பாலியல் கல்வி சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அந்த கருத்தை தான் இங்க ஐயன் இந்த குறளை சொல்லியிருக்காரு. கோபத்தில் இருக்கிறவளை போய் நீ அவளை அந்த மேல இருக்கிற உச்சியில கோபத்துல அவளை நார்மல் லெவலுக்கு, சரியான லெவலுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீ போய் கூடணும். அல்லது கோபத்தில் எங்க இருக்கிற அவளை சரியான லெவலுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீ போய் கூடணும். இங்கிருந்து நேரா மேல போயிட்டுன்னா அது துன்பத்தை தரும். அதைத்தான் வள்ளுவர் இந்த குறளை ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். அதுக்கு ஒரு பாட்டு. ஆயிரம் ஆயிரம் ஆண்களிலே ஐயா ஒன்ன நினைச்சேனே, அர்ஜுனன் போல அழகிருக்க அனுமா ஜாதி பிடிச்சேனே. இது பெண் பாடுறது. பரம்பரை ஞாபகம் போகலையே, பழையதை இன்னும் மறக்கலையே, மரத்துக்கு மேலே தாவலையே, மனுஷனை குரங்கா நினைக்கிறையே, பிறந்தாலும் பொம்பழையா பிறக்க கூடாது, ஐய பிறந்து விட்டா ஆம்பிழைய நினைக்க கூடாது என்ற அற்புதமான பாடல். போலீஸ்காரன் மகள், அதேதான். கண்ணதாசன், பிபிஎஸ் இல்ல, மன்னிக்கவும், சந்திரபாபு எல்லாரீஸ்வரி இரட்டையர்கள் இசை. கண்ணதாசன் ரொம்ப அற்புதமான கவிதைகளை எழுதக்கூடியவர். இந்த மாதிரி ரொம்ப வழக்கமான பேச்சு, கொலோக்கியல் லாங்குவேஜ் என்று சொல்லுவோம்ல, அந்த ஸ்லாங், அதுல எழுதக்கூடியவரும் ரொம்ப சிறப்பு பெற்றவர். அப்படிப்பட்ட பாடல் தான். பெண் ஆணை பார்த்து குரங்குங்கிறா, ஆண் பெண்ணை பார்த்து நீ மரத்துக்கு மறந்தாவற, உன்னோட பரம்பரையை அவனை மட்டும் தான் திட்டுறான், அவன் பரம்பரையே திட்டுறான். இப்படி திட்டிட்டு இருந்தா எப்படிங்க அந்த ஊழல் நீங்கும்? அந்த ஊழல் நீங்கணும்னா அவன் குரங்குன்னு சொன்னா, ஆமா நான் குரங்கு தான், ஏன்னு கேட்டா என்னுடைய மாமனார் மாமியார் எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம் அப்படின்னு சொன்னோம்னா அவ சிரிச்சுக்கிட்டு பேசாம இருக்கலாம். மாறாக இவனும் திருப்பி படி சொல்லி சொன்னா அவளுக்கு கோபம் வருமா வராதா? அப்ப உடல் நீங்கம்மா நீங்க அது இல்ல, அப்ப கூடல் எப்படி நிற்கும்? அதைத்தான் வள்ளுவர் இதுல சொல்றாரு.
அலந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல். நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினி திரளையா, வெளியக்கிடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.